இந்த வீடியோவில் சிபியூ பில்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு சிபியூ பில்டு பண்ணி கொடுத்துருந்தோம், அசம்பிள் சிபியூ. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராசர், என்ன ரேமு, என்ன எஸ்எஸ்டி, என்ன மானிட்டர் கொடுத்துருந்தோம், என்ன கீபோர்டு மவுஸ் கொடுத்துருந்தோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு காம்போ செட்டுன்னு சொல்லலாம். ஒரு மினிமம் பேசிக்கில் இவங்க நீடும் என்னென்னா பேசிக் யூசேஜ் தான். ஓகேங்களா, ஒன்லி டைப்பிங் ப்ரௌசிங் பேசிக் யூசேஜ் தான். ப்ரைஸும் வந்து பேசிக் ப்ரைஸ், ரொம்ப அதிகமாகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேட்டு தான். ஸோ உங்களுக்கு எதனா பிசி பில்டு தேவைப்படுதுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585006736. காஞ்சிபுரத்தில் கேஷ் ஆன் டெலிவரியோட பண்ணிடுவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிசி பில்லில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது இல்லாமல் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில். ஸோ காஞ்சிபுரம் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க, லோக்கலில் இருக்கீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வித் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜிபியான். ஓகேங்களா, ஜிபியானோட ஒரு கேபினெட்டு தான் இது. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு வந்துடும், ஆடியோ ஜாக் போர்ட்டு வந்துடும், பவர் ஆன் பட்டன், ரீசெட் பட்டன் வந்துடும். இது எல்லாமே நம்மளுக்கு டம்மிக்கான யூஎஸ்பி போர்ட்டுக்கான ஒரு டம்மியும் கொடுத்துருக்குறாங்க. தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம யாருக்குமே டிவிடி பிளேயர் வந்து போடுறதில்ல. ஓகேங்களா, டிவிடி பிளேயர் அதுவுமே டம்மியாக தான் விட்டு வச்சுருக்குறோம். ஸோ ஒரு மேட் ஃபினிஷிங்காகவே எப்படி சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டு கேபினெட்டுன்னு இது சொல்லலாம். பேசிக் லெவலுக்கு ஒரு பெஸ்ட்டு கேபினெட். ஏன்னா இதை விட லோ காஸ்ட் கேபினெட்லாம் இருக்குது. அதை பார்க்க சொல்ல இது ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வருது. ஆனால் ஒரு பெஸ்ட்டு கேபினெட்டுன்னு சொல்லலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதர் போர்டில் ஒரு 6 போர்ட்டு வருது, யூஎஸ்பி போர்ட்டு வருது, 6 போர்ட்டு கொடுத்துட்றாங்க. இதுவே போதுமானது ஒரு பேசிக் லெவல் யூசேஜுக்கு. ஒரு 6 போர்ட்டு இருந்தாலும், ஏன்னா ஒரு சில போர்ட்டில் வந்து 4 போர்ட்டு தான் இருக்கும். இந்த போர்டை பொறுத்தவரை உங்களுக்கு 6 யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு விஜிஏ போர்ட்டு, HDMI போர்ட்டு ஒன்று, லேண்ட் போர்ட்டு, மற்றபடி ஆடியோ ஜாக்கான போர்ட்ஸ், ஸ்பீக்கருக்கான, மைக்குக்கான பேசிக்கான போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செப்ரானிக்ஸ் மதர் போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு நீட் இருக்கும். எனக்கு இந்த போர்டு தான் வேணும், அந்த போர்டு தான் வேணும்னு சொல்லிட்டு, இந்த ப்ராசர் தான் வேணும், அந்த ப்ராசர் தான். அதுமாதிரி அசம்பிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நீடு, உங்களுக்கு என்ன பர்பஸ், உங்களுக்கு தேவை என்ன யூசேஜ், அதுமாதிரி என்ன பர்பஸ், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை அந்த சாஃப்ட்வேர், இல்லை பேசிக்கான யூசேஜ் இருந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கஸ்டமரோட தேவையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அசம்பிளே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு பேசிக் யூசேஜ் இருந்தால் போதுமா, ஒரு பேசிக் பட்ஜெட்டில் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபியானோட மதர் போர்டில் i3 தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசர். ஓகேங்களா, i3யோட தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிறோம். ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB, DDR3 ரேம் பார்த்தீங்கன்னா 4GB யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் SSD 256GB SSD போட்டு கொடுத்துருக்குறோம். ஃபாக்ஸினோட SSD போட்டுருக்குறோம். இதுக்கு மேலே எனக்கு டேட்டாக்காக ஸ்டோரேஜ் தேவை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு மேலேயும் கஸ்டமருக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும். இந்த கேபினெட் வந்து அதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக தான். அதுக்கான ஸ்லாட்ஸும் சரி, போர்ட்ஸும் சரி, இன்னும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பேசிக் யூசேஜில். ஏன்னா இதோட பேசிக் லோ லெவல் ஒரு கேபினெட் இருக்குது. அந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுனே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். அடுத்த SSD ஆட் பண்ணால் அந்த SSD எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பட் இந்த கேபினெட்டில் அதோட ஒரு 50 ரூபா 100 ரூபா அதிகமாக, அந்த ப்ரைஸுக்கு பார்க்காம 100 ரூபா பார்க்காம இந்த கேபினெட்டை எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த கேபினெட்டில் ஷூட்டபுளாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து ஒரு லோ லெவல், ஸ்டார்டிங் லெவல் ஒரு பேசிக் சிபியூன்னு சொல்லலாம். அந்த பேசிக்கோட அந்த CPU சைஸுமே சரி, CPU வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, மீடியம் லெவலில் இருக்கிற கேபினெட் மாரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே CPU. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காம்போவில் வர ஹெச்பியோட ஒயர்டு மவுஸு, கீபோர்டு. ஸோ ஹெச்பி பிராண்டை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஹெச்பி, டெல்லு அப்படின்னாலே போதும், தாராளமாக வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற பிராண்டோட இந்த 2 பிராண்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற ஸோ பிராண்ட் வேல்யூவும் இப்போ விற்கிறாங்கல்ல. ஓகேங்களா, ஒரு சில பிராண்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ரீசனபிளாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அமௌண்ட்டு ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு சில பிராண்டு பார்த்திங்கன்னா பிராண்டுக்காக மட்டுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அந்தமாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்பி, டெல்லுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற மானிட்டர் ஜெட்ஸ்டரோட 19 இன்ச் மானிட்டரு வித் VGA HDMI போர்ட்டோட. ஓகேங்களா, அது ஒரு பேசிக் லெவல். இதுவுமே இது அந்த CPUடைய பேசிக் லெவலில் அதேமாதிரி சேம், இதுவுமே பேசிக் லெவல் மானிட்டர் தான். ஆனால் HDMI போர்ட்டோட வருது. ஓகேங்களா, VGA ப்ளஸ் HDMI போர்ட்டோட வருது. 19 இன்ச் மானிட்டர்.
இந்த மானிட்டருக்குமே தனியாக ஒரு வீடியோ அடுத்த இதுக்கு இல்லை அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு பேசிக் லெவல் மானிட்டர் அப்படி வேணுன்றவங்களுக்கும் சரி, இல்லை பேசிக் லெவல் சிஸ்டம் இப்போ நம்ம காம்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்போவை பொறுத்தவரை உனக்கு பேசிக் லெவல் யூசேஜ் தான். ப்ரைஸ் வந்து லோ பட்ஜெட்டில் தான் அவங்க கேட்டாங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்டில் வேணாம், லோ பட்ஜெட்டில் இருந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கு தான். ஸோ அப்படின்றவங்களுக்கான மானிட்டர் தான். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம ஒரு டெல்லு போகிறோம் இல்லை சாம்சங் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அமௌண்ட்டு 8,000 9,000 அந்தமாரி போயிடும். இது வந்து ஒரு சீப் லெவல் பெஸ்ட்டு மானிட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்போ தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இந்தமாரி எக்கச்சக்கமான காம்போஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஒரு லோ லெவலில் இருந்து ஒரு கேமிங் லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸ் லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங்காக சரி, இப்படி எல்லா லெவல்லையுமே சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்கள் கான்ஃபிகரேஷன் என்ன, உங்கள் பட்ஜெட் என்ன, இதை மட்டும் சொல்லிட்டாலே போதுமானது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் நாங்கள் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எங்களுக்கு காமிச்சாலும் சரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Thank you.